ஹலோ மக்களே, நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்ச விஷயம் எனக்கு ஊர்த்துட்டே இருக்கு. இதை பற்றி என்னன்றது நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியே ஆகுவேன். அது என்ன அப்படின்னா வந்து சோ கால்ட் பிக் மேக்கப். பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் ஒரு மேக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறாங்க. பிஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்ல அவ்வளோ டெக்ஸ்சர்ஸ் இருக்குது, ஆக்னியோட பம்ப்ஸ் இருக்குது, போர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆஃப்டரில் பார்க்குறப்போ ஸ்கின் அப்படியே ஸ்மூத்தாக வழுன்னு பட்டர் மாதிரி ஆகிடுது. அது எப்படி ஆகுது? அப்படி யாராலையுமே எந்த ஒரு கொம்பனாலையுமே அப்படி ஒரு மேக்கப் பண்ண முடியாது. பிஃபோரில் என்ன ஸ்கின் இருக்கோ, கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கோ, அதை மறைச்சு ஃப்ளாலஸ் தான் மேக்கப் பண்ண முடியுமே தவிர ஸ்கின்னோட டெக்ஸ்சரை மாற்றத்துக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் கிடையாது. ஏன் இப்படி ஒரு ஃபில்டர் போட்டு எல்லாரையும் ஏமாத்தீங்க எனக்கு தெரியல. நான் ப்ரூஃபோட தான் பேசிட்டு இருக்கேன். அண்ட் நான் ப்ரூஃப் எடுத்து பாரிஸ் ஃபில்டரு இல்லாட்டி வந்து இந்த நார்மல் ஃபில்டர் கூட கிடையாது. அது என்ன வீடியோனே ஃபில்டர்னே தெரியல. முன்னாடி அந்த பொண்ணு கண்ணு சின்னதாக இருக்கு, ஆஃப்டரில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு. வாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கு, ஆஃப்டரில் லிப்லாம் வந்து ப்ளம்பாகி நல்லா ஒரு மாதிரி இப்படி இருக்கு. எப்படிங்க எனக்கு புரியல, என்ன ஃபில்டர் அது அப்படி யூஸ் பண்ணி? ஐயோ, இது மாதிரிலாம் பார்த்து மக்கள் ஏமாந்து இல்லாத ஸ்கின் எப்படிங்க ஆஃப்டரில் அப்படி மாறும்? எனக்கு புரியல. அதுதான் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அவங்களாவே காமிங்க, தட் இஸ் ஓகே. உங்களை பார்த்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஏமாந்து போய் மற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்டையும் டோன்ட் செட் ஸ்டாண்டர்ட்ஸ். மேக்கப் இப்படி தான் இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், கிளியராக காமிக்கணும்லாம் கிடையாது. கொஞ்சம் எல்லாருக்கும் ஸ்கின்ல வந்து பிரச்சனை இருக்கும். அதை வந்து மறைக்கிறது பேர் தான் மேக்கப்பு. மொத்தமாகவே அவங்கள மறைச்சு வேற யாரோவோ வந்து மாற்றி காட்டுறது பேர் மேக்கப் கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஏமாத்தாதீங்க யாரும் முதல்ல மேக்கப் பண்ணுற